ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம நேற்று அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அதை வச்சு இது நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி பிள்ளைங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பாம் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்பாங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம பக்கம் சாப்பிட்டு அதிகமாக பழக்கம் இல்லைங்கிறதுனால நான் பாம் ஆயில் ஊற்றியே நான் செய்கிறேன். பாம் ஆயில் ஊற்றிட்டு இதில் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தாளிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அது மாதிரி கறி மசால், பட்டை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதில் பெருஞ்சீரகம் மட்டும் நம்மளோட இதுக்கு வாசனைக்காக. அந்த இறாலில் கொஞ்சம் கவுச்ச ஸ்மெல் இருக்குதுன்னு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு அது பிடிக்கும், சிலர் கவுச்ச ஸ்மெல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இதில் என்ன போடுறோன்னா பெருஞ்சீரகம் போடுறோம். பெருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதை அடிக்கடி எல்லா உணவுலையும் நம்ம சேர்த்துக்கணும். பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதும் சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். இதில் டேஸ்ட்டே நம்ம போடுற வெங்காயம் தான். அதனால் உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவிங்கும் போது குழம்பு பதமாக இருக்காது. அதில் நமக்கு மசாலா சேர்க்கும் போது இந்த வெங்காயம் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும், கூட கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க. அதாவது பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்க்கணும். நம்ம சாதாரணமாக மீன் குழம்புக்கெலாம் இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டோம். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது ஒரு கடைக்கார அண்ணன் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, இறால் கிரேவி போடுங்க, இறால் வச்சு ஏதாவது செய்கிறது போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அந்த அண்ணன் மீன் கடைக்கார அண்ணன். அவங்க தான் நிறைய பேர் என்கிட்ட இறால் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலன்னு கேட்குறாங்க. நீங்கள் அது வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குன்னு நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். சரி, நம்மளையும் நம்பி ஒருத்தங்க கேட்டிருக்காங்களே, அதுக்காக நம்ம செஞ்சாகணும் தானே. அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா அதில் உப்பு சேர்த்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா மொத்தமான கிரேவிக்கே தேவையான உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மசாலாலாம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எந்த சமையலாக இருந்தாலுமே நம்ம போடுற வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அது வதங்கினாலே நமக்கு சமையல் சூப்பராக வந்துட்டுன்னு அர்த்தம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே இறால் கழுவும் போதும் அதில் மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவிருப்போம். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு, அதாவது 1/2 கிலோ இறால் வாங்கினேன்னா அதில் 1/4 கிலோ தான் நான் வைக்க போகிறேன். அதனால் நான் எல்லாத்துலேயுமே கம்மியாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த அளவு நீங்கள் இறால் எண்ணிக்கை கூட, அளவுக்கு எடை கூட நீங்கள் இதில் உள்ள மசாலாவோட எடையும் நீங்கள் கூட்டிக்கலாம். சரியா? நான் இப்போ 1/4 கிலோ இறால் போடுறதுனால அதுக்கு தகுந்தாப்பில் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பொடியெலாம் போடும்போது அடுப்பை ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கருகிராது. கருகிட்டனாலே நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கருகாமல் இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் அடுப்பை ஃப்ளேமில் கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் மசாலா பொடியை போடுங்க. மசாலா பொடியும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இதுக்கு தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. இறால் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக போட்டுட்டிங்க அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும், சாஃப்டாகவே இருக்காது. இறால் குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு வேகணும். இதில் நம்ம ஒரே ஒரு பழுத்த தக்காளி, அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். அந்த தக்காளியை நல்லா நசிச்சு விட்டு நம்ம மசிச்சுக்கோங்க. ஏன்னா முழுசாக தக்காளியாக இருந்தால் நமக்கு இறால் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா அது அதாவது இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நாங்கள் பேச்சுலர்ஸ் தான், எங்களுக்கு சீக்கிரமாக சமையல் முடியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வத்தப்பொடி, மல்லிப்பொடி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இதில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்குவோம். நல்லா
அதான் இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறது தான் நம்ம கிரேவிக்கு கொடுக்குற டேஸ்ட்டு. இந்த கிரேவின்னு இல்லை, நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எது பண்ணாலுமே நம்ம போடுற வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது தான். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நான் இப்போ பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரம் டேஸ்ட் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாவை சேர்த்து போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருதுன்னு. அதில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் ஞாபகமாகவே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மாதிரி நிறைய பேர் இப்படி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் நிறைய இன்னும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். எப்படி அது நல்லா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் இதில். இப்போ இதில் நான் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா காரத்துக்கு தகுந்தாப்பில் வத்தல் பொடி, எவ்வளோ வத்தல் பொடி போடுறீங்களோ அதோட 3 பங்கு மல்லிப்பொடி. எல்லா குழம்புக்குமே இதுதான் ரேஷியோ. ஏன்னா வத்தப்பொடி நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த வத்தப்பொடியோட 3 பங்கு அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வத்தப்பொடி போடுறீங்களா, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க. அரை ஸ்பூன் வத்தப்பொடி போடுறீங்களா, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க. அப்போ நீங்கள் மல்லிப்பொடி போடுறது தான் நம்ம குழம்புக்கு கொழுப்பு தன்மை கிடைக்கும். இன்னொன்று, நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலாங்கும்போது நம்ம மல்லி, வத்தல், அதுக்கப்புறம் அதில் நிறைய அரிசி இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால நம்ம அதை மொத்தமாக ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மசாலா போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கின உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா மசாலா கருகாது. அதுக்காக தான் நான் எப்போவுமே மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வச்சோன்னா அது கொதிச்சு இப்போ எப்படி இருக்குது, இது நல்லா கொதித்து நம்ம ஊற்றினோம் பாருங்கள் எண்ணெய், அதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. அப்படி பிரிஞ்சு வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம இறால் போடணும். இறால் சமைக்கும் போது அளவுக்கு அதிகமாக வெந்துட்டு அப்படின்னா அது ரொம்ப சுருண்டும், ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிடவே முடியாது. நமக்கு சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இதில் போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இது நல்லா கொதித்து அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி அந்த ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அப்படின்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் உப்பு பிடிக்கணும் பாருங்கள், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இப்போ போட்டு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிகிட்டே இருக்குது உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதானே, எப்படி சொல்கிறது, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் லைக் பண்ணுறத வச்சும் அப்போ இதுக்கு பிடிக்குது, இந்த மாதிரி வீடியோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும்ல. அதனால் நீங்கள் நான் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத இன்னொரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் ஒரு நாள் லாங் ட்ராவல் போயிட்டு வந்தோம். எங்கள் காமநாயக்கன்பட்டியிலேருந்து தூத்துக்குடி போயிட்டு வந்தோம். தூத்துக்குடி போயிட்டு வரும்போது புதியமுத்தூருக்கு பக்கத்தில் ஒரு பாலம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கிட்டிருந்து வந்தவங்களுக்கு தெரியும். அந்த பாலத்துக்கிட்ட எங்கள் பைக் ரொம்ப பஞ்சர் ஆகிட்டு, என்ன செய்கிறதுனே எங்களுக்கு தெரியல. நிறைய கார் போகுது, வண்டி போகுது, என்ன செய்யனே தெரியல. அப்போ கடவுளாக பார்த்து ஒரு 2 பேர் அனுப்புனாங்க. அவங்க யாருன்னு இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது கிடையாது, அவங்க கூட பேசினது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க நான் என் மகனை வச்சுட்டு நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டுன்னு நீங்கள் வேணால் எங்கள் பைக்கில் வாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு சின்ன பாப்பா வச்சுருக்காங்க. எப்படி நான் கொஞ்சம் பல்காக இருக்கிற ஆள், நம்ம எப்படி பைக்கில் போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படி விட்டாங்க. இல்லைன்னா எங்களால் வர முடியாது, நீங்கள் வேணால் யாராவது ரிப்பேர் பார்க்குறவங்க நம்பர் கொடுத்தா கொடுங்க அப்படின்னு. உடனே அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் மெனக்கெட்டுன்னு புதியமுத்தூரில் உள்ளவங்களெல்லாம் பார்த்து எங்கள் பைக்கை சரி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனாங்க. அது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிடைச்ச உறவு. அந்த உறவெல்லாம் மறக்கவே முடியாது. ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் மெனக்கெட்டுன்னு ஐயோ சின்ன பிள்ளைய வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க பாருங்கள். அந்த மனசு தான் கடவுள் நமக்கு. நிஜமாகவே யோசிச்சு பாருங்களேன், யார் நமக்கு செய்யணும்னு அவங்களுக்கு என்ன இது இருக்கா, அவசியம் இருக்கா, இல்லை. ஆனால் அவங்களோட மனசு இப்போது அவங்க எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுலேருந்து அவங்க எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி ஆயிட்டாங்க. நான் ஒரு அண்ணன்னு கூப்பிட்டேன், பேசி பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு நமக்கு தம்பின்னு. அப்போ உடன் பிறக்காத ஒரு தம்பி, எனக்கு கடவுளாக கொடுத்த உறவு அந்த தம்பி.
பார்த்தீங்களா, இந்த மாதிரி உறவுகள் இருக்க போய் உறவுகள், சொந்த பந்தங்கள், நட்புகள் இருக்க போய் தான் இன்னும் இந்த உலகத்தில் நீதியும் நியாயமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதில் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் அதில் போட்டுற வேண்டியதான். இந்த இறால் வெந்துட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ நீளமாக இருக்கா இந்த இறால், இது கொஞ்சம் வேக வேக சுருண்டுரும் நல்லா. இந்த நத்தை ஓட்டுக்கு மேலே சுருண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது சுருண்டுரும். அப்படி சுருண்டுட்டு அப்படின்னாலே நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இன்னொன்று, அளவுக்கு அதிகமாக வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ரப்பர் மாதிரி ஆகிட்டுனா சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அது சுருண்ட உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிங்க. இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் கொத்தமல்லி போடலை. நீங்கள் நல்லா சுருண்டு அது இன்னொரு கொதி வரும். கொதி வந்துட்டுனா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம போட்டு இதாமாதிரி கிண்டுனா உடஞ்சி போயிடும், அப்படிலாம் கிடையாது. இது உடையெல்லாம் செய்யாது. அது ரவுண்டாகவே இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அது அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கிறது நமக்கு. இப்போது நம்ம இறால் போட்டு கிண்டியாச்சு. இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இறால் கிரேவி தயாராகிட்டுன்னு அர்த்தம். காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூளும் எப்போவுமே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி கடைசி நம்ம சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். எனக்கு இது பெப்பர் கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்ம போட்டோம்லாம் குழம்பு பொடி அதை குறைச்சிட்டு மிளகு பொடியை கூட கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா இது இறால் மிளகு கிரேவி ஆயிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆகுதுல்ல நமக்கு. இப்போ இன்னொரு தடவை நம்ம போட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இப்படி கொதிச்சிச்சின்னா தான் நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட இறால் கிரேவி தயார். இந்த இறால் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேவா? எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே எனக்கே சாப்பிடும் போல இருந்துச்சு. எப்படி சுருண்டுருச்சு பார்த்தீங்களா? நம்ம நீளமாக போட்டது ரவுண்ட் ஆகிட்டு பாருங்க. என்ன பேசுறதுன்னே தெரியலையே. அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பேசலாம்? நம்ம இந்த மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி எதுவும் பேசலான்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு, நீங்கள் அந்த ரொட்டீன் போடுங்க, நாங்கள் பார்ப்போம், நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. கூடுமான வரைக்கும் நான் சீக்கிரமாக என்னோடய ரொட்டீன்ஸ் வீடியோ எடுத்து போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எங்கள் வீடு பெரிய வீடுலாம் இல்லைங்க, சின்ன வீடு தான். அதனால் நாங்கள் சின்ன வீட்டில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்கிற வீடு சின்னதோ பெருசோங்க, நம்ம மனசுக்கு படி நமக்கு பிடிச்ச இடத்துல நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கி வச்சாலே அது நமக்கு சந்தோஷம்தான். நம்மளோட இறால் கிரேவி தயாராகிட்டு. சுட சுட சாதம் வச்சு அது கூட பொரிச்ச மீன் வச்சுருக்கேன், இறாலும் பொரிச்சு வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி திவ்யமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.